இனிய இதயங்களே, அனைவருக்கும் வணக்கம். என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று. என் கரங்களை ஏந்தி செல்வேன், என் வாழ்வினை உமக்கு தருவேன். இனி இதயங்களே, அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு உங்களை என்ன கேட்டால் நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டால், இனியதைகளை கண்டிப்பாக நான் என்னையே தந்துடுவேன் அப்படி தான் நீங்களும் சொல்லுவீங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். நம்மையே முழுமையாக அவரிடத்திலே தருகின்ற பொழுது எந்த குறையுமின்றி அவர் நம்மை செம்மையாக வழி நடத்துவார் என்பதில் ஐயமில்லை. இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஃபாதர். நல்லா இருக்கு. எல்லா வாரமும் போல தொடர்ந்து நம்முடைய இனிய இதயங்கள் இப்போ கடந்த வாரம் சொன்ன மாதிரி மெயில் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்புகிறவங்க அனுப்பிட்டு இருக்காங்க ஃபாதர். ஸோ தொடர்ந்து மக்கள் அனுப்புவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இந்த வாரம் ஒரு 4 கடிதங்கள் இல்லையா? ஆமாம் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஃபாதர் மேரி சாந்தி நாகர்கோயிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகே. மாதா தொலைக்காட்சியின் அதிபர் தந்தை, ஆயர் தந்தையர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள், மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியுடன் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாதா டிவி இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். விடியற்காலை ஜபமாலை தொடங்கி 6 மணி திருப்பலி முடிந்ததுதான் வேறு ஏதாவது வேலை செய்ய போவேன். மாதா டிவியின் வழியாக எத்தனையோ காரியங்கள், ஆன்மீகம் மட்டுமல்ல மனித வாழ்வுக்கு ஏற்ற நல்ல நல்ல காரியங்களை கற்றுத்தருகிறது. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நமது நாட்டு மருத்துவம், கதைகள் 1000, கேட்பவர்கள் எத்தனை நல்ல அறிவுரைகள் பெற முடிகிறது. விவசாயம் பற்றிய பகிர்வு எவ்வளவு பயனுடையது. எங்கள் அருட்முனைவர் MC ராஜன் சட்டங்கள் பற்றி பகிர்வது மிக அருமை. இறையாட்சியின் செல்லங்கள் என்ற சிறுவர்களின் நிகழ்ச்சி புனிதர்களைப் போல வேடமணிந்து புனிதர்களின் வாழ்க்கை பற்றி விளக்குவது எவ்வளவு அருமை. சின்னஞ்சிறுசுகளாக இருந்தாலும் எந்த வேடமணிந்து வருகிறார்களோ அந்த புனிதர்களின் வரலாறு பற்றி கூறுவது மிக மிக அருமை. கண்ணான கண்மணிகள் என்ற நிகழ்ச்சியில் இந்த சிறுவர்களை தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்த நிகழ்ச்சி மிக பயனுடையது. ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு ஊரில் இருக்கும் நமது கத்தோலிக்க ஆலயங்கள் தோன்றியதும் அதன் அழகான தோற்றங்களையும் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருப்பதையும் எந்த நூறாண்டு எந்த அருட்தந்தையர் காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று விளக்கும் விதம் மிக அருமை. அறம் செய் நிகழ்ச்சி மிக அருமை. என்ன படித்தால் என்ன ஆகலாம், எப்படி இருந்தால் எப்படி வேலை பார்க்கலாம் என்றெல்லாம் விளக்குவது மிக அருமை, மிகவும் பயனுள்ளது. ஜூபிலி 2025 திருப்பயணிகளின் எதிர்நோக்கு திருவிவிலியம் பற்றிய பகிர்வு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பற்றிய உருவான விதம், இயேசு பிறப்பு முதல் இறப்பு, உயிர்த்த பின் விண்ணேற்பு அடைந்தவரை எடுத்துக்காட்டு காட்டி விளக்கிய விதம் மிக மிக அருமை. விளக்கியவர் அருள் முனைவர் ரெய்மண்ட் ஜோசப். முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவிற்கு உலகமே அழுது கத்தோலிக்கர் மட்டுமல்ல எல்லா மதத்தவர்களும் அரசியல் தலைவர்கள் இரங்கலை வெளியிட்டார்கள். ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயர்களும் இரங்கலை தெரிவித்தனர். நமது சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் அவரை சந்தித்து ஆசீர் பெற்றதும், மாதாவிடம் மிகவும் பற்றுடையவர், ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காமல் திரு அவையை வழிநடத்தி சென்றவர் என்று திருத்தந்தையை பற்றி விளக்கியது மிகவும் அருமை. ஏழைகளுக்காக மிகவும் இரக்கம் காட்டுபவர் என்று சொன்னதும் மிக அருமை. இத்துடன் முடிக்கிறேன். மேரி சாந்தி நாகர்கோயில். சகோதரி மேரி சாந்தி அடிக்கடி கடிதம் எழுதுகிறவங்க. அவங்க கடிதங்களில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த நிகழ்ச்சிகளை குறித்து அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லி அந்த நிகழ்ச்சி ரொம்ப எவ்வளோ அருமையாக இருந்தது, அதில் அவங்க என்ன பயன் பெற்று கொண்டார்கள், அந்த நிகழ்ச்சி தருகின்ற கருத்துக்கள் என்னென்ன, அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே அதை கவனித்து அதை கடிதமாக எழுதக்கூடிய ஒரு பழக்கம் உடையவங்க. குறிப்பாக அந்த நாளில் அவங்க சொல்லியிருந்த அந்த அறம் செய்த நிகழ்ச்சி, அப்புறம் இந்த குழந்தைகளுக்கான கண்ணான கண்மணிகள், அதெல்லாம் நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறோம். இன்னும் எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்காங்க, எல்லா குழந்தைகளும் மொபைல் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு சில திறமைகள் இருக்கு இல்லையா, பாடுவாங்க, நடிப்பாங்க, மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் மிமிக்ரி பண்ணுவாங்க. அப்போது இது மாதிரி இறைவார்த்தையின் அடிப்படையில் ஜபங்களை மனப்பாடம் பண்ணி சொல்வது, இறைவார்த்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி சொல்வது, பாடல்கள் பாடுவது, இல்லை அந்த விவிலிய மாந்தர்களை போன்று வேடமணிந்து அதை அந்த வசனங்களை சொல்லி, இது மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகள் வீட்டில் உற்சாகப்படுத்தி அவங்கள அதை மொபைலில் அழகாக வீடியோ எடுத்து நம்ம கண்ணான கண்மணிகள் நிகழ்ச்சிக்கு அனுப்புனா
90 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை வந்து ஏய் நீ டிவியில் வந்த ரொம்ப அருமையாக நீ இறைவார்த்தையை சொன்ன, அந்த சங்கீதத்தை சொன்ன, அதை நடிச்சுக்கான ரொம்ப அழகாக பாடின அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் டிவியில் உன்னை பார்த்தோம் அப்படின்னு சொல்லையில் அந்த குழந்தைக்கு உற்சாகம் வருது இல்லையா? அப்போ நமக்கு இந்த திறமை இருக்குது போல இருக்குது, நம்ம இன்னும் நல்லா பண்ணணும். இப்போ இப்படி தான் நம்ம குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும். நமக்கென்று ஒரு தளம் இருக்கிறது. இந்த தளம் நம்ம குழந்தைகள் வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க. இந்த உலகம் ஃபுல்லாக அந்த குழந்தைகளை அறிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி முக்கால்வாசி தொலைக்காட்சிகளில் அவங்க பண்ணுறாங்க, அவங்க வியாபார ரீதியில் பண்ணுறாங்க. நம்ம இறையாட்சியினுடைய ரீதியில் நம்ம இதை பண்ணுறோம். இது நம்ம வந்து வியாபார ரீதியில் இதை பண்ணலை. இது வந்து குழந்தைகளை உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் நாம் செய்கிறோம். அப்போ இதில் பங்கெடுக்கிறது வந்து நம்ம எல்லாருமே உற்சாகப்படுத்துகின்ற பொழுது இந்த இந்த நிகழ்ச்சியினால் குழந்தைகள் பயனடைகிறாங்க, எல்லாரும் உற்சாகம் அடைகிறாங்க. குழந்தைகள் வந்து இன்னும் அவங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு ஒரு உற்சாகம் ஊட்டுகின்ற ஒரு தளமாக இருக்கிறது. அதனால் பெற்றோர்கள் இதை நீங்கள் கவனிங்க. எல்லாருமே நிறைய பேர் நிகழ்ச்சி பார்க்குறீங்க, வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட பேர பிள்ளைங்கள்ட்ட சொல்லி அதை செய்யி, உங்கள் அம்மாட்ட சொல்லி, உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி, உங்கள் அக்காக்கிட்ட சொல்லி அதை வீடியோ எடுத்து இந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்கள். அங்கே நம்பர் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்ப சொல்லு அப்படின்னு நீங்கள் உற்சாகப்படுத்தினா தான் வந்து குழந்தைகள் உள்ளே வருவாங்க. அதனால் நம்ம தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும். அதனால் சகோதரிக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகள், நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக நம்ம பெப்பின் ஃபாதர் தேன்கனிக்கோட்டை பங்கு. தென்கனிக்கோட்டை அடுத்த மெயில் அனுப்பிச்சிருக்காரு ஃபாதர். அன்புள்ள சிஇஓ தந்தைக்கு வணக்கம். 10/7/2025 காலை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் வழக்குரைஞர் அருள் தந்தை MC ராஜனின் இந்தியராகிய நாம் நிகழ்ச்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 365ஆம் பிரிவு குறித்து விவரித்தார். இந்த பிரிவை குறித்து நான் இன்றுதான் கேள்விப்படுகிறேன். பிரிவு 356ஐ குறித்து நாம் கேள்விப்பட்டுள்ளோம். அதற்கு இசைவான ஒரு பிரிவு இது என்றார். மேலும் இந்த பிரிவு மத்திய அரசு அவ்வப்போது இயற்றும் சட்டத்தை மாநிலங்கள் பின்பற்ற தவறினால் மத்திய அரசு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த அதிகாரம் வழங்கும் ஒரு பிரிவு. இப்பொழுதுதான் தெரிகிறது ஆட்சிக்கு வந்த பின் ஏன் ஒரு சில கட்சிகள் தங்களுடைய கொள்கையை மறந்து வெறுமனே குரல் மட்டும் கொடுக்கின்றனர் என்று. அத்தகைய சமயத்தில் பாதிக்கப்படும் பிரிவினராகிய மக்கள் தன்னெழுச்சியாக போராட தயங்கக்கூடாது என்றும் எடுத்துரைத்தார். எடுத்துக்காட்டாக நீட் மற்றும் புதிய கல்விக் கொள்கை போன்ற சட்டங்களை மக்களாகிய நாம் மாநில அரசோடு இணைந்து நமது வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார். அருமையான ஒரு விளக்கம், மிகவும் பயனுள்ள ஒன்று. மேலும் மாதா டிவியின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அருமை, மிகவும் அருமையாக உள்ளது, பயனுள்ளதாகவும் உள்ளது. அதனை பார்ப்பதற்கு தான் நமக்கு நேரமில்லை. இரவில் படுப்பதற்கு முன்பு குட் நைட் டாக் நிகழ்ச்சி பார்ப்பது, தொடர்ந்து ஆராதனை மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. தினமும் முடிந்த மட்டும் பார்க்கிறோம். நிகழ்ச்சிகளை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களையும் தொகுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தந்தையே, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இப்படிக்கு உங்களுடைய ஆசிரியரை வேண்டி நிற்கும் பெப்பின் தேன்கனிக்கோட்டை பங்கு. சகோதரர் பெப்பினுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், பாராட்டு, ஆசீர்வாதம். ஏற்கனவே நீங்கள் மெயில் எழுதியிருந்தீங்க, இதுக்கு முன்னாடி இப்போ அடுத்து எழுதியிருக்கிறீங்க. அதாவது மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சிக்கு முன்னாடி நீங்கள் உட்காருவது அது ஓகே. காலையில் 7 மணிக்குலேருந்து 8 மணி வரைக்கும் கடவுள் வணக்க நிகழ்ச்சி போகுது, பார்க்குறீங்க. உங்களுக்கு பார்க்க முடியல, நேரம் இல்லை வேலைக்கு நீங்கள் உடனே போக வேண்டியிருக்குது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைலை கையில் வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லாட்டி யூடியூப்லேயோ வந்து அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து ஏகப்பட்ட சும்மா பிரட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. பஸ்ஸில் போகும்போது, பஸ் ஸ்டாண்டில் நிற்க போகும்போது, போகும்போது வீட்டில் உட்காந்துக்கிட்டு, இது மாதிரி வந்து மொபைலே கதியாக ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கிறாங்க, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ மாதா டிவியோட யூடியூபுக்கு நீங்கள் போங்க. மாதா டிவிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வணக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து போடுறாங்க. அதனுடைய சின்ன சின்ன பகுதியில் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. மாதா டிவியோடைய வெப்சைட்டில் போய் ஷோஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயும் இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகள் நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரங்களை பார்க்கின்ற வசதி இந்த சமூக ஊடகத்தளம் யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்க்க முடியாமல் போதே நேரங்களே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குனது போக மீதி 16 மணி நேரம் இருக்குது. இந்த 16 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து நீங்கள் அழகாக நீங்கள் பார்க்கலாம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா வசதிகளும் அதற்கெலாம் வந்து சும்மா இல்லை, அதற்கென்று ஒரு டீம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம், இது மாதிரி நிறைய செலவு பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற காசை உருப்படியான விதத்தில் செலவு செய்து அதை மக்களை எப்படியாவது இந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை சென்றடைய வேண்டும், அவர்களுக்கு
என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எப்போ வசதியான நேரங்களில் பார்த்து கொள்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஜியோ மொபைல் வச்சுருந்தீங்க, ஜியோ சிம் வச்சுருந்தீங்கன்னா ஜியோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுலேயும் அதே மாதிரி நீங்கள் வந்ததும் தந்ததும் போட்டிங்கன்னா இந்த வாரம் போன வாரம் வரைக்கும் வந்து டெலிகாஸ்ட் ஆன வந்தது எல்லாமே வந்து அங்கே தேதியோடு இருக்கும். அப்படி பார்க்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் டிவியிலே வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, ஒய்யூபிபி டிவி, யுப் டிவி அப்படின்னு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேதி வாரியாக, நாள் வாரியாக, நேரம் வாரியாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது. கேட்சப் அப்படி போனீங்கன்னா அந்த ப்ரொவிஷனில் அதெல்லாம். அதனால் கவலைப்படவே தேவையில்லை. உலகத்தில் நீங்கள் அண்டார்டிகாவில் இருந்தால் கூட அங்கே ஒரு சின்ன இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் உங்கள் மொபைல் வழியாவோ உங்கள் ஈஸியாக மாதா டிவி பார்ப்பதற்கான எல்லா வசதிகளும் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள். மாதா டிவி எங்கேயும் எப்போதும் உங்களோடு தான் இருக்கு. பாடல்கள் இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைன்னு சோஷியல் மீடியாவில் நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா பாடல்களையும் வகை வகையாக, கிறிஸ்மஸ் பாடல்கள் வேணுமா, தபதுக்கால பாடல்கள் வேணுமா, ஆராதனை பாடல்கள் வேணுமா, இது மாதிரி வந்து மாதா பாடல்கள் வேணுமா, மாதா தொலைக்காட்சியின் பாடல், எல்லா ரகவாரியாக வந்து பாடல்கள் உள்ளே ஏற்றி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை இறக்கி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு எப்போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பாடல்கள். அதனால் எல்லா வசதிகளும் தாராளமாக இருக்குது. அடுத்து பைபிளே வந்து நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு எங்கே இதில் வந்து கேட்குற மாதிரி அடுத்த ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் விரைவில் வரும். நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து வாசிக்க டைமில், நான் காரில் போயிட்டுருக்கோம், நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் கேட்கலாம். பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, மொபைல் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காதில் மாட்டிக்கிட்டு பைபிளை நீங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் அதாவது இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய ஊடகத்துறையில் என்னென்ன வசதிகள் இருக்குதோ அவளையும் பயன்படுத்தி உண்மையை, இறை வார்த்தையை, நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்வது நமது பணி. அதை சிறப்பாக செய்கிறோம். நீங்களும் பயனடையுங்கள். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இருதயராஜ் அமலா ஃபாதர் பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. மரியே வாழ்க. எஸ் அமலா இருதயராஜ், பெங்களூர். அன்பாலும் ஆசிராலும் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு தாழ்பணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் மாதா டிவியின் உழைப்பாளர் எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அன்பு கடிதத்தில் நுழையும் அமலா. தந்தையே, முதலில் உங்களின் உடல் நலம் எப்படி உள்ளது? நல்லா இருக்குமா? நன்றி. உங்களுக்காக நான் தினமும் ஜெபிக்க தவறுவதில்லை. தந்தையே, ஜூலை மாதம் 3ஆம் தேதி நம் மாதா டிவி குடும்பத்தோடு சேர்ந்து புனித தோமையாரின் திருவிழா நம் தந்தை டேவிட் ஆரோக்கியம் முன் நடத்தப்பட்டது. அவர் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்தது ஆசிராக உணர்ந்தேன் தந்தையே. ஜெனிட் சேகரின் மறையுரை வெகு சிறப்பானதாக இருந்தது தந்தையே. பவுலா, ஜெனி தந்தையர்கள் இருவரும் வானதூதர்களைப் போல் தந்தையோடு இணைந்திருந்தார்கள். பரவசமாக இருந்தது தந்தையே. ஜூன் மாதம் நம் ஆண்டவரின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்த திருப்பலிகள், ஜபமாலைகள், உலகளாவிய தொடர் ஜப வழிபாடுகள் ஆசீர்வாதமாக இருந்தது. நம் புனிதர் அந்தோனியார் நாளன்றும் பல திருப்பலிகள், ஆசிர் மறையுரைகள் அருமை. ஆலயம் அறிவோம் என்ற திருநிகழ்வு மிகவும் எங்களுக்கு ஆசிரும் அருளுமாக இருந்தது. திரு இருதய பக்தியை பற்றி நம் இரு தந்தையர்கள் ஸ்டான்லின் குமார், தந்தை இருதயராஜ் அவர்களின் உரையில் திரு இருதயம் பற்றி வெகு சிறப்பாக ஆசீர் வழங்கினார்கள். இயேசுவின் ஆளுமை என்ற இறைவனை பற்றி வெகு சிறப்பாக இறைவார்த்தை மூலம் விளக்கியது அருமை. தந்தை குமார் ராஜாவுக்கு ஜபங்களும் வாழ்த்துக்களும். தந்தை டேவிட் ஆரோக்கியம் திருப்பயணம் செய்து நமது பேதுருவின் கல்லறை, அவர் அடிப்பட்டது, அவர் பட்ட சிறைவாசல், இன்னும் நம் புனிதர்கள் கல்லறைகள், நம் இறை தந்தையர்களின் கல்லறைகளுக்கு சென்று தொட்டு ஜெபித்து வந்ததை கேட்கும்போது அவரால் மட்டுமே முடியும் இந்த ஆசிரான பயணங்கள். அந்த புனித திருப்பயணம் தந்தைக்கு பெரும் ஆசிரானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களின் ஆசீர் எங்கள் அனைவருக்கும் தான். நம் தந்தையர்கள் அனைவரும் வெகு சிறப்பான சேவைகளை மக்களுக்கு வழங்கி வருவது அருமை. எல்லோருக்காகவும் நான் ஜெபிக்க தவறுவதில்லை. தந்தையே, நன்றிகள். மாதம் தொடங்கிவிட்டால் பல வேலைப்பாடுகள், நிகழ்ச்சிகள், புது புது தொடர்கள், எங்களுக்கு எழுததான் தடுமாற்றம். அவ்வளவு காவியங்களை வழங்கி வருகிறது நமது மாதா தொலைக்காட்சி. நமது மாதா தொலைக்காட்சியில் நிர்மல் போஸ்கோ ஜீசஸ் பஞ்ச் என்ற தொடரினை மக்களிடம் சென்று ஒரு குழந்தைக்குரிய பாசத்தோடு அவர்களிடம் இறை வார்த்தைகளை பற்றி விமர்சிக்கும் போது குழந்தைகளை பற்றுதலோடு அணுகிய விதம், பெரியவர்களை பக்தி மரியாதையோடு அணுகுவதும் அவர்களின் புன்சிரிப்போடு நடத்தி வருவது அருமையோ அருமை.
போஸ்கோவை பார்த்ததுமே குழந்தைகளை ஃபாதராக அனுப்பிவிடுகிறீர்களா என்றும் மற்றவர்களை சீடர்களாக போய்விடுகிறோம் என்றும் எவ்வளவு தாராள மனதுடன் பேசுவது வெகு ரசிக்கத்தக்கதாக உள்ளது. போஸ்கோவின் இறை விளையாட்டுக்கு வாழ்த்துக்கள். ஜூனியர் சிங்கர் பாட்டு போட்டி அருமையாக நடந்து வருகிறது. தந்தையே, உங்களின் 32 கால சேவை வாழ்க்கையில் வெகு சிறப்பாக 32,000 நல்ல நல்ல காரியங்களை செய்து கொண்டு இதுவரைக்கும் நல்ல மேன்மை அடைந்து வருகிறது. தந்தையே, இன்னும் சிறக்கட்டும் உங்களின் பயணம். ஜெபிக்கிறேன் தந்தையே. இன்னும் எதிர்பார்க்கிறோம் உங்களின் சிறப்பை தந்தையே. என் பின்னே வா என்ற 20 ஆண்டுகளின் அனுபவத்தில் தந்தை அடைக்கலராஜ் பகிர்வில் கொரோனா நேரத்தில் எந்த தொலைக்காட்சிகளும் இல்லை. அந்த நேரத்தில் மாதா தொலைக்காட்சியில் 3 ஃபாதர்களும் சேர்ந்து திருப்பலி வைத்து மக்கள் வீட்டிலிருந்தபடியே பார்த்து பலன் பெற ஆசீர் பெற அமைத்து கொடுத்த பெருமையை பற்றி விவரித்து பேசினார். ஆம் தந்தையே, என் அனுபவத்தை சொல்கிறேன். அந்த கொரோனா நேரத்தில் யாரும் வெளியில் செல்ல முடியாத நாட்கள். பெங்களூர் செல்ல முடியாமல் பாண்டிச்சேரியிலேயே தங்கிவிட்டோம். அங்குதான் அவருக்கு வேலை. தனியாக இருந்த நேரத்தில் மாதா டிவியில் கோவிலுக்கு சென்று பக்தியோடு இருவரும் அமர்ந்து திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம் என்றது போல் நற்கருணை வாங்க முடியாதது ஒன்றுதான். நற்கருணை வாங்க முடியாமல் நான் தவித்தது கடவுளுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் என்று சொல்ல வார்த்தைகள் இல்லை தந்தையே. அதிலிருந்து இன்னும் எனக்கு மாதா டிவி மீது அதிக பற்றுதல். தந்தையை ஒவ்வொரு தந்தையர்களுக்கும் கட்டாயம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தந்தையே, தந்தையர்களின் கஷ்டங்களை அவர்கள் அனுபவத்தை சொன்ன பிறகுதான் புரிய முடிகிறது. இயேசுவின் உண்மை சீடர்களாகவே உழைத்து வருவது எங்களுக்கு ஆசிராக உணர்கிறோம் தந்தையே. ஜூலை மாதம் தொடங்கி அதில் பல புனிதமான நிகழ்ச்சிகளை காண செய்தும் நம் முன்னாள் இறைத்தந்தை பிரான்சிஸ் அவர் அழைப்புக்கேற்ற 33வது உலக தொடர்பு நாளாக உலக நிகழ்ச்சிகள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையை நாங்கள் மாதா டிவி பார்ப்பதால் தானே தந்தை புரிகிறது. இது சாதாரணமான காரியம் இல்லை, புனிதமான நிகழ்ச்சி. கட்டாயம் நாங்களும் பயன்பெறுகிறோம் தந்தையே. இன்னும் இதன் தொடர்ச்சி அடுத்த கடிதத்தில் வரைகிறேன். ஞாயிற்றுக்கிழமை கடமை என்ற குறும்படன் பார்த்ததன் வாயிலாக திருந்தி வாழ ஒரு வாய்ப்பாகவே இது இருந்தது. நன்றி தந்தையே. நிலாமுற்றத்தின் தொடர் வெகு சிறப்பு. பார்க்கக்கூடியவர் நம் மண்ணின் சிறப்பை பற்றி வந்த புனித மாலைகளின் வரலாற்றுகளையும் கேட்கவும் செய்த அந்த தொடர் மிகவும் அருமை. தந்தையை இவைகளை பார்க்க வாய்ப்புகளை கொடுத்த மாதா டிவிற்கும் தந்தைக்கும் உழைப்பாளர்களுக்கும் நன்றிகள். தந்தையை வாசிக்கும் போஸ்கோவுக்கும் மிக்க நன்றி. பிழை இருந்தால் மன்னிக்கும் தந்தையே. நன்றி. ஒரு பிழையும் இல்லை. அமலா ஈரராஜ் சகோதரிக்கு எனது பாராட்டுகள் மட்டும்தான். பாராட்டுகளும் ஜெபங்களும் ஆசிரும். நீங்கள் எங்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை மட்டுமல்ல, எங்களுக்கு பெரிய பலனையும் கொடுத்துறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து உழைப்பதற்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு தங்களை அர்ப்பண உணர்வோடு செயல்படுத்துவதற்கும் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்குது, பெரிய உந்து சக்தியாக இருக்குது. அதனால் அதுக்கு முதல்ல எங்களது மனம் நிறைந்த நன்றியும் பாராட்டுகளும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து நீங்கள் பரவசம் அடைந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு பலனாக இருக்குது. மாதா தொலைக்காட்சி எவ்வாறு இந்த கொரோனா காலத்திலேருந்து உங்களோடு இணைந்து பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் எழுதியிருந்தீங்க. தொடர்ந்து உங்களோடு பயணிக்கிட்டோம். உங்களோடு மட்டும் இல்லை, இன்னும் பெங்களூரில் உங்களை சார்ந்து உங்கள் பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். மாதா தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பாருங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நமது விசுவாச வாழ்க்கைக்கு, சமூக வாழ்க்கைக்கு, தனி மனித வாழ்க்கைக்கு பல்வேறு காரியங்களை மாதா தொலைக்காட்சி நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பாருங்கள், பயனடைன்னு சொல்லி இன்னும் உங்களுடைய பங்குகளில் அன்பியங்களில் மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்கள். ஏன்னாலும் நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக இறுதியாக நம்முடைய லூர்து அமலர் அம்மா திருக்கோயிலூர்லேருந்து, கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, மரியாதை என்பது எல்லோருக்கும் கிடைக்கும் வயதின் அடிப்படையில், மதிப்பு என்பது சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் செயலின் அடிப்படையில் என்பதற்கிணங்க தங்கள் தலைமையிலான முன்னேற்ற செயல்களால் பணிகளால் நமது மாதா தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் நேயர்கள் மனதில் மதிப்பை கூட்டியுள்ளது என்றால் அது மிகையல்ல. 59வது உலக தொடர்பு நாளையொட்டி பல ஆலயங்களிலிருந்து ஒளிபரப்பான காலை திருப்பலிகள் சென்ற வாரம் முழுமையையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. சமூக ஊடக பணி குறித்து கருத்து பகிர்வு தம்பி நிர்மல் போஸ்கோவின் நேர்காணலில் மக்களின் எண்ணங்களை சிறப்புற எடுத்து காட்டியது. ஆயர் சிங்கராயர், பேராசிரியர் பெர்னார்ட் சாமி உள்ளிட்டோரின் கலந்துரையாடல் தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகத்துறையின் முன்னேற்றம் மற்றும் தற்கால சூழலில் அதன் செயல்பாடுகளை விளக்குவதாக இருந்தது.
சென்ற வாரங்களில் ஒளிபரப்பான அறம் செய் நிகழ்ச்சியில் பெற்றோர் குழந்தைகளுடனான கலந்துரையாடலில் பிள்ளைகளின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு, விளையாட்டு போன்ற விடயங்களில் பிள்ளைகளின் விருப்பத்திற்கு ஓகே சொல்லும் பெற்றோர், பிள்ளைகளின் விருப்பத்திற்கு தடை போடும் பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் வளர்ப்பில் இதுபோன்ற விடயங்களில் பெற்றோர் செய்ய வேண்டியவன பற்றிய கருத்துக்கள் மிக மிக தேவையானவை. சிறப்பு. நமது யூடியூபில் இதுவரை 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளதாக கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் விவேக் சொன்ன தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. இன்னும் பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சேர ஜபங்கள் தந்தையே. 13/7/2025 வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியில் திருத்தந்தையின் பெருநாட்டு பயணம் பற்றிய தகவல், ஜூலை மாதத்தில் வழக்கமாக திருத்தந்தையர்களுக்கு உள்ள ஓய்வு புது தகவலாக இருந்தது. லாஸ்ட் சப்பர் தொலைக்காட்சி தொடரில் இயேசுவாக மரியாவாக நடித்த நடிகர்களை திருத்தந்தை லியோ அவர்கள் சந்தித்தது போன்றவை சிறப்பான தகவல்கள். கடந்த 2 வாரங்களில் ஒளிபரப்பான நிலாமூற்றம் பல அரிய இலக்கிய தகவல்களின் தொகுப்பாக இருந்தது. முடிந்தால் அவற்றை யூடியூபில் பதிவேற்றம் செய்தால் பயனுள்ளதாக இருக்கும் தந்தையே. எடுத்துவாசி நிகழ்ச்சியில் சென்ற வாரம் 1 ராஜாக்கள் 8, 9, 10 அதிகாரத்திற்கான விளக்கங்கள், குறிப்பாக 10ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜாவை சந்திக்க வந்த சேபா நாட்டு அரசி, அவரது ஞானம், அறிவு, செல்வம், அரண்மனை, கட்டிடங்கள், பணியாளர்கள், அவர்களது சீருடை, பானம் பரிமாறும் விதம், அவர்களது சுறுசுறுப்பு போன்ற பலவற்றை கண்டு வாயடைத்து நின்றதாகவும், சேபா அரசி மிகுந்த பொன், விலையுயர்ந்த கற்கள் போன்றவற்றை சாலமோனுக்கு பரிசளித்தது, சாலமோனும் மிகுந்த பரிசுகளை சேபா அரசிக்கு கொடுத்தது பற்றிய விளக்கங்கள், வருடந்தோறும் சாலமோனுக்கு வந்த பொன்னின் நிறை, சாலமோனின் அரியணை, 500 தங்க கேடயங்கள், பொன்னாலான பாத்திரங்கள் என அருட்பணி ரெய்மண்ட் ஜோசப் அவர்களது விளக்கம் சிறந்த விஷுவல் எஃபெக்டை தந்தது. அவரது ஜெஸ்சர் எனது தந்தையை நினைவுபடுத்துகிறது தந்தையை. தொடர்ந்து பகிர விழைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோயிலூர். வணக்கம் போல் நம்ம அக்காவுக்கு வந்து பாராட்டுகள், நன்றி, சிறப்புக்கா. நிறைய நிகழ்ச்சிகள் இப்போ இந்த நிலாமுற்றம் வந்து ஆக்சுவலாக நம்ம தொலைக்காட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டுகள் இப்போ வந்து ரிப்பீட் போட்டுருக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து அநேக நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்றாமல் தான் வைத்திருந்தோம். ஏன்னா நமக்கென்று ஒரு லைப்ரரி வேணும். அது மாதா டிவியில் மட்டும்தான் கிடைக்கும். உலகமெங்கும் கிளைகள்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு சில நிகழ்ச்சிகள் நமக்காக அதை தனியாக வச்சுருக்கிறோம். அதனுடைய இது கருதி தெரில, அதை யோசிப்போம். ஏன்னா அப்போ எல்லாமே வந்து யூடியூப்பில் கிடைக்கும்னா அப்புறம் மாதா டிவியில் என்னையா கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் யோசிப்போம், எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒவ்வொன்றாக பார்ப்போம், யோசிப்போம். மற்றபடி உங்களுடைய அருமையான கருத்துக்கள், எவ்வளவுக்கு நீங்கள் வந்து மாதா தொலைக்காட்சியை மிக நெருக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்கள், நிகழ்ச்சிகளை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள், நீங்கள் உள்வாங்கியதை எவ்வாறு அதை வார்த்தைகளாக வெளிப்படுத்துறீங்கன்னு சொல்லி பார்க்கையில் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. அதனால் ரொம்ப சிறப்பாக செய்றீங்கக்கா, அழகாக எழுதுறீங்க, உற்சாகப்படுத்துகிறீங்க, நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாக தரம் பார்க்குறீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுகளோட நன்றிகளும் கடவுளின் ஆசனும். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிங்க, நாங்களும் உங்களுக்கு மன்றாடுறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 2 lakhsல 3 lakhs போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் நிறையா வந்து ஷேர், அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் 3 lakhs மேலே இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் 1.5 லட்சத்துக்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸினுடைய எண்ணம் கூடும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லா பக்கமும் நம்ம அதை ஷேர் பண்ணும்போது வரும். இப்போ இந்த நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரு இதில் வந்து அது பாடல்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையாக மரியாதையுடைய பாடல்கள், சூசேப்பருடைய பாடல்கள், ஆராதனைக்குரிய பாடல்கள், இது மாதிரி சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்கிறோம். அதில் வந்து இறைவார்த்தை எடுத்துவாசி நிகழ்ச்சியில் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் அங்கே இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் டிவியில் பார்க்கணுன்னா அந்த ஆடியோவில் நம்ம கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அதேமாதிரி இறைமகன் இயேசு நாடகங்கள், சாந்தம் கலை தொடர்ந்து பழைய நாடகங்கள்லாம் உள்ளே இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. நீங்கள் அதை போய் மாதா டிவின்னு போட்டு நீங்கள் ஃபாலோன்னு கொடுத்துட்டு உள்ளே போய் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து உள்ளே எடுக்கலாம், பார்க்கலாம், பிறரோடு பகிரலாம். அதனால் அதையும் நீங்கள் இறை மக்கள் இனிய இதைகள் வந்து முயற்சி செய்து மற்றவர்களோடு அதை பகிரும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஒரு சிறிய ஜபத்தோடு
இனி இதயங்களே கண்களை மூடி மன்றாடுவோம், ஒப்புக் கொடுப்போம். மாதா தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சி பணிகளுக்காக ஜெபங்களையும் உங்களது காணிக்கைகளையும் செலுத்த மறந்துடாதீங்க. குறிப்பாக நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி, நீங்கள் யார்கிட்ட நீங்கள் நன்கொடை கொடுத்தாலும் ரசீது வாங்காமல் கொடுக்காதீங்க. மாதா ட்ரஸ்ட் என்ற ரசீதை உங்களது மறைமாவட்டங்களில் இங்கே மாதா தொலைக்காட்சிக்கு நேரடியாக நீங்கள் அனுப்புகின்ற பொழுது கமிஷன் ஃபார் சோஷியல் கம்யூனிகேஷன் சொசைட்டி, இந்த 2 வகை ரசீதுகளை தான் நாம் தருகிறோம். நீங்கள் ரசீது தராமல் தருகின்ற எந்த நன்கொடைக்கும் உத்தரவாதம் இல்லை. அது எங்களை வந்து அடைவதற்கான வழிவகையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அன்போடு நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவர், இந்த நாட்களுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக, உமது ஆசீர்வாதங்களுக்காக, வழிநடத்துதலுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இது மாதா தொலைக்காட்சி பணிகள் அனைத்தும் உம்முடைய இறை ஆட்சியினுடைய விழுமியங்களை, அன்பை, உமது உயிருள்ள பிரசன்னத்தை எடுத்துச் செல்கின்ற, தாங்கிச் செல்கின்ற பணிகளாய் மட்டுமே அமைந்து மக்களுக்கு ஆறுதலாய், ஆற்றலாய், வல்லமையாய் என்னாலும் அமைந்திட நீரே எங்களுக்கு ஆசிரியை கொடுத்திரலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய உங்கள் ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் நான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150, லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனி இதயங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச்.